யாருக்காவது இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு சிக்கல் தான். புட்டின் அவர்கள் நேரடியாக அமெரிக்காவை பார்த்து ஒத்தைக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னப்பா சின்னப்பிள்ளத்தனமாக இருக்குது, வாயா வந்து என் தெருவில் வந்து நின்று பாரியா, என் வீட்டுக்கு வந்து மோதி பாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது உலக அரசியல். புட்டின் ஏன் அப்படி சொன்னார்? இதற்கு அமெரிக்காவினுடைய பதிலடி என்னவா இருக்கும்? இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் புட்டின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்கா அவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் வந்த செய்தி என்ன அப்படிங்கிறது தான். அது அமெரிக்காவுக்கு எதிரானது கிடையாது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றியான ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிளில் பிரிக்ஸ் இருந்துச்சு, மல்டிபோலார் வேர்ல்டு இருந்துச்சு, டேக்ஸ் சம்பந்தமான சில செய்திகள் இருந்தன. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே பிரிக்ஸ் கரன்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டாலரை கைவிட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் பிரசிடெண்டாக மாறுறதுக்கு முன்னாடியே தேர்தல் பரப்புரையில் அவர் சொன்ன வார்த்தை இதுதான். ஸோ அதுலேருந்து அவர் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க? ரஷ்யா உக்ரைன் போர் நான் வந்த உடனே 24 மணி நேரத்தில் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்ல, அது எப்படி சாத்தியம்? அப்படி சாத்தியமானது என்றால் இவ்வளோ நாள் ஜோ பைடன் அவர்கள் போட்டு வைத்த கணக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமே, அதை டீப் ஸ்டேட் விரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அவங்க சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக அமெரிக்காவால் எதிர்க்கவே முடியாது. இப்போவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளையும், அமெரிக்கா தான் ஓகே நமக்கு நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அமெரிக்காவோட நட்பாக இருக்கக்கூடிய நாடுகளையும் பகைக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. அது யார்? இந்தியா போன்ற நாடுகள் தான். ஏன்னா அமெரிக்கா நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்தியா எங்களுக்கு எதிராக நிறைய டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறாங்கப்பா, இவ்வளோ டேக்ஸ் அவங்க வாங்கினாங்கன்னா நாங்களும் அவங்க கிட்டேருந்து கூடுதலான டேக்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த நாடு டாலரை கைவிட நினைக்கிறதோ அந்த நாட்டுக்கு எதிராக 100% டேக்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ இது எல்லாமே அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, அமெரிக்காவுக்கு தேவையான நாடுகள் அப்படின்னு சொல்கிறத இப்போவே சீண்டி பார்க்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியாக இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் வந்த செய்தியாக பார்க்கப்பட்டது. இதை விட ரொம்ப முக்கியமானது, வாயா ஒத்தைக்கு மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா மேற்குலக நாடுகளை, இன்ன நாடு இன்ன ரீஜனில் இருக்கக்கூடிய நாடு அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. எந்த நாடாக வேணாலும் இருந்திருக்கோ, மேற்குலக நாடுகளாக வா வந்து மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு புட்டின் அவர்கள். 21வது நூற்றாண்டில் இப்படி ஒரு மனுஷன் வா நேருக்கு நேராக மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது புட்டின் அவர்களாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாரு? ஓர்சனிக் அப்படிங்கிற இந்த மிசைலை நாங்கள் உருவாக்கும் போது அதில் ஏகப்பட்ட அட்வான்ஸ்டான சில டெக்னாலஜியை சேர்த்து வச்சுருக்கோம். 5500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த ஓர்சனிக் மிசைலை வச்சு எங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அதை தடுப்பதற்கான ஏதாவது ஒரு வெப்பன் உங்ககிட்ட இருக்குன்னா அப்படி ஒரு வெப்பன் இல்லை. அதை நீங்கள் நம்பாதீங்க. சப்போஸ் உங்களையும் மீறி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களால் எங்களுடைய வெப்பனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால் வாங்க மோதி பார்க்கலாம், வாங்க ஒரு இடத்தை இலக்காக வையுங்கள் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது வேணா உக்ரைனை கூட இலக்காக வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னையா போகிற போக்கில் பார்த்தா ஒரு உக்ரைனை ஒரு ஜூ போட்டார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் உக்ரைனை இலக்காக வச்சுக்கலாம், நான் இங்கேருந்து ஆர்சனிக் மிசைலை ஏவி விடுறேன், நீங்கள் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க, இந்த மிசைலை தடுத்து காண்பியுங்கள், சோதிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். என்னையா இப்படி வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி வந்து வேணா நான் உக்ரைன் அடிக்க போகிறேன், நீ வந்து தடுத்து பார்க்குறியா, இதை தடுக்க முடியும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறது தான் இப்போ புட்டின் அவர்களுடைய ஒரு கேள்வி. ஸோ புட்டின் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அமெரிக்கா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். எஸ், அதையும் தேடி போனால் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. 9 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி பென்டகன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியில் விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சி ஒரு மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்து பார்த்து விட்டோம், இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைலை எங்களால் என்ன செய்ய முடியும், இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் IRBM
அதுதானே அந்த ஓர்சனிக்கு. அதைத்தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, எங்களால் ஐஆர்பிஎம்மை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புட்டின் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு, முடிஞ்சால் தடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறார். ஆனால் ஓர்சனிக் அப்படிங்கிறது ஒரு புது மிசைல் கிடையாது, அது ஒரு வேளை ஒரு ரீஒர்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்போ அதை பற்றியும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய RS-26 ரூபஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிசைல், இந்த ரூபஸ் இல்லாட்டி ரூபல் அப்படிங்கிற இந்த மிசைலை தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரீஒர்க் பண்ணி ஆர்சனிக் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயரில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்த RS-26 அப்படிங்கிற மிசைலை பற்றி நம்ம படித்தா போதும், இந்த மாதிரியான ஒரு ஸ்டடியும் இப்போ அமெரிக்கா பக்கமும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு யுத்தம் கிடையாது, இப்படி ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 21வது நூற்றாண்டில் ஒத்தைக்கு பார்த்துடலாம். ஒரு மிசைல் 10 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேணாலும் வச்சுக்கோ, எவ்வளோ டெக்னாலஜி வேணாலும் வச்சுக்கோ, நான் ஏவி விடுற மிசைலை நீ வந்து இன்டர்செப்ட் பண்ணி காண்பித்து விடு அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது நடக்குமாயின், ஒருவேளை நடந்துச்சுன்னா யார் இங்கே ஜெயிப்பாங்க? டிபி டூப்ஸ் உங்களுடைய பதில். 1னா அமெரிக்கா, 2னா ரஷ்யா. உங்களுடைய அந்த ஒரு ரிப்ளை இங்கே வரவேற்கப்படுகின்றன. 1னா அமெரிக்கா, 2னா ரஷ்யா. 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா அமெரிக்கா ஜெயித்து விடும் அப்படின்னு சொல்லலாம். 2 தான் வருது, நம்பர் 2 நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ரஷ்யா வின் பண்ணும் அப்படிங்கிறத அர்த்தம். இதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ தான் இந்த ட்ரோனை சமாளிக்க முடியாமல் ரஷ்யா இராணுவ வீரர்கள் திணறுகிறார்களே அப்படின்னு கேட்டால், நாட் ஒன்லி ரஷ்ய இராணுவ வீரர்களுங்க. சப்போஸ் நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு யுத்தம் வருகிறது என்றால் இந்திய இராணுவ வீரர்களுடைய நிலைமையும் இதே தான். ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு யுத்தத்தை பார்ப்பதை விட ட்ரோன் யுத்தங்களை பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு இயந்திரம் கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஒரு மனுஷன் நடக்கிற இல்லாட்டி ஓடுற அந்த ஸ்பீடை விட அந்த ட்ரோன் சட்டுன்னு அவன் முன்னாடி போய் நிற்கிது. திரும்ப அந்த கேப்பில் மனுஷனை ட்ராக் பண்ணி அப்படி சுற்றி வருது. என்ன போனாலும் சரி, நான் உன்னை அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேய் மாதிரி பின்னாடி வந்தே நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ட்ரோனை எதிர்த்து மனிதர்கள் எப்படி போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும்போது, இன்றைக்கி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயர் ஆல்மாஸ் ஆன்டே அப்படிங்கிற நிறுவனம் தான் ஒரு ஸ்மால் சைஸ் ரேடார் பெரிமீட்டர் அப்படிங்கிறத அறிமுகம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஸ்மால் சைஸ் ரேடார் பெரிமீட்டர் அப்படிங்கிறத ஒரு ட்ரூப், ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்க இந்த பெரிமீட்டரை வச்சுட்டாங்கன்னா யூஏவி ஏதாவது ட்ரோன் வருதுன்னா அது காண்பித்து கொடுத்து விடும். ஸோ இதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ட்ரோன் இருக்குது நம்மளை சுற்றி, நம்ம கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடலாம். இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு இப்போ ரஷ்யா கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்ல கண்டுபிடிப்பு தான். இப்போ போர்க்களத்தில் இது வெறும் ப்ரோட்டோடைப்பாக மட்டும்தான் வந்திருக்கு. இது ஒரு ப்ராடக்டாக வெளியில் வரும்போது நிறைய இராணுவ வீரர்களுடைய உயிர் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அடுத்ததா, இன்றைக்கும் ஜெர்மனியில் சீனாவை சார்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உளவு வேலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக ஜெர்மனியினுடைய நேவல் பேஸை பற்றியான டீட்டெயில்ஸை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உளவு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அக்டோபரில் இதே மாதிரி சீனாவினுடைய ஒரு நபரை கைது செய்திருந்தது ஜெர்மனி, ஒரு பெண் ஒருத்தவங்களை. அவங்கள எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களும் இதே மாதிரி அவங்க ஒரு சீக்ரெட் சர்வீஸில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கைது பண்ணாங்க. ஸோ ஜெர்மனியில் 2வது சீனா நாட்டை சார்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதுவும் உளவு வேலை காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, சீனாவும் அவங்களுடைய ஸ்பை நெட்வொர்க்கை ரொம்ப பெரிய அளவில் உயர்த்தியிருக்கிறார்கள், அவங்களுடைய நெட்வொர்க்கை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட செய்திகள் சொல்லியிருக்கேனா, புதுசாக இருந்துச்சா, 1னா அமெரிக்கா, 2னா ரஷ்யான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2னா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா, 1னா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிற கமெண்ட்ஸ்க்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு காணொலிக்கான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.